இந்த பயலை பத்தி சொல்லணும்னா நிறைய மோசமான விஷயம் இருக்கு. அதுல முக்கியமானதை இப்ப உங்களுக்கு சொல்றேன். இந்த பையன் காலேஜுக்கு வர மாட்டான், அப்பா நம்பர் கேட்டா தர மாட்டான், கிளாஸ கட் அடிக்கிறான், எக்ஸாம்ல பிட் அடிக்கிறான், ஒழுங்கா படிக்க மாட்டான், ஸ்டாஃப்ஸ் நடத்துற எதையுமே பிடிக்க மாட்டான், எந்த ஒரு ஸ்டாஃபையும் மதிக்க மாட்டான், எக்ஸாம் ஆலைய மிதிக்க மாட்டான், நோட் புக்க திறக்க மாட்டான், பேஸ்புக்க மூடவே மாட்டான், கெட்ட பசங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறான், கேட்டா வி ஆல் ஆஃப் தட் ஃப்ரெண்டுங்கிறான், ஐடி கார்டே போட மாட்டேங்கிறான், ஐவிக்கு போறப்போ கலர் கலரா கிளாஸ வாங்கி போட்டுன்னு போறான், ஃபைன் கட்ட சொன்னா கட்ட மாட்டான், முடி வெட்ட சொன்னா வெட்ட மாட்டான், கிளாஸ்ல இருக்க ஒரு பொண்ணையும் விட்டு வைக்க மாட்டான், என்ன ஆரமும் போனை வச்சுன்னு விட்டு பாக்குறான், படிக்க வாங்கின புக்கை அடக்கி போட்டு துட்டு பாக்குறான், அதே துட்டுல சரகஸ்தியா மூஞ்சில வாந்தி எடுக்க பாக்குறான், எப்ப பார்த்தாலும் பாடிய வரப்பா வச்சுக்கிறான், தாடிய கருப்பா வச்சுக்கிறான், வாங்கின சரக மட்டும் எப்பவுமே பொறுப்பா வச்சுக்கிறான், ஆனா வாத்தியாரா பார்த்தா மட்டும் எப்பவுமே மூஞ்ச வெறுப்பா வச்சுக்கிறான், கல்ச்சுரல்ஸ் வந்தா முன்னாடி நிக்கிறாங்க, பர்ஃபார்ம் பண்ற பொண்ணுங்களை பார்த்து பல்ல காட்டி இழிக்கிறான், காலேஜ்ல தன்னை விட மூத்த பொண்ணை நேர்ல பார்க்கும் போது வணக்கம் அக்காங்கிறான், அதே பொண்ணு கொஞ்சம் தள்ளி போனது ஃபிகர் பக்காங்கிறான். ஐயோ ப்ளீஸ் சார், கெஞ்சி கேக்குறேன், ஆல்ரெடி டோட்டல் டேமேஜ், ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார். தல்றா, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, சொல்லி முடிச்சிடுறேன். வாரத்துக்கு ஒரு வாட்டி கழுவுற அவனோட மூஞ்ச பாருங்க, வருஷத்துக்கு ஒரு வாட்டி வெட்டுற அவனோட அந்த முடிய பாருங்க, இவன் போட்டிருக்க இந்த சட்டைய பாருங்க, நல்லா மாதிரி நெத்தில போட்டிருக்க அந்த பட்டைய பாருங்க. மேக்ஸ் மேம பார்த்து அடியா அழகாங்கிறான், கம்ப்யூட்டர் மேம பார்த்து அழகா அடியாங்கிறான். அது மட்டும் இல்லங்க, இவனால டிபார்ட்மெண்ட்டுக்கே தொல்ல, பெற்றிருக்கீங்க அந்த மாதிரி ஒரு புள்ள. இவனை பத்தி இதுக்கு மேல நான் சொல்ல, ஆக மொத்தத்துல இவன் உருப்பட போறதே இல்ல. தயவு செஞ்சு உங்களை கஞ்சி காட்டுகிறான், முதல்ல இவனை இங்க இருந்து எப்படியாவது கூட்டு போக பாருங்க, இல்லனா எங்க காலேஜ் பேரு ரொம்ப கேவலமா நாருங்க. என்னாரும் இந்த பையன் இருக்கிற இடம் டி நகர் ஜில் ஜில் ஒயின் ஷாப் பாருங்க, இவனை பெத்தெடுத்த தெய்வங்களை எங்க பாருங்க, தயவு செஞ்சு இவனுக்கு கொஞ்சம் புத்தி சொல்ல பாருங்க. அடுத்த லைன் அப்புறட்டா கட் பண்ணு, அதே இடத்துல சுத்தாத.